ஃப்ரெண்ட்ஸ், புது புது கிராமத்து சமையலில் இன்றைக்கி நம்ம சௌச்சௌ அதை கூட பச்சை பட்டாணி போட்டு குழம்பு வைக்க போகிறோம். அதோட ஒரு குடமிளகாயும் போட்டுக்க போகிறோம். இது வந்து நம்ம புளிக்குழம்பு வைக்கல, கரம் மசாலா இந்த மாதிரி போட்டு வைக்கிறோம்ல, அந்த மாதிரி கறி குழம்பு மாதிரி வைக்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருளும் பார்த்துக்கலாம். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பட்டாணியை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுருந்தோம். அப்போ தான் நல்லா வெந்துடும் சீக்கிரம். ரொம்ப குழன்னு வேக வைக்காமல் ஓரளவுக்கு அந்த சாப்பிட்ற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இல்லைன்னா குழம்புலையும் கொஞ்சம் வேகும், கொதன்னு போயிடும். நாம் இப்போ இந்த காய் சௌச்சௌ தோல் உளிச்சு வச்சுருக்குறோம். குடமிளகாயும் இதையும் கட் பண்ணிட்டு வந்துடலாம். குழம்புக்கு வந்து அரைக்கிற மசாலானா 4 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 10, கொஞ்சமாக இந்த சைஸில் தேங்காய் எடுத்துருக்குறேன். இதை மட்டும்தான் அரைக்க போகிறோம். மீதியெல்லாம் நம்ம ரெடிமேடாக வச்சுருக்குறோம், அதை போட்டுக்கலாம். கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஏற்கனவே நம்ம அரைச்சது தனியாக வச்சுருக்குறோம். பட்டையும் தூள் பண்ணி வச்சுருக்குறோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டது அதை தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். இது ரெண்டையும் தாளிப்புகளில் போட்டுக்கலாம். இது வந்து உப்பு, மஞ்சள்தூள், கொத்தமல்லி தூள், மிளகாத்தூள், இது 4மே எடுத்து வச்சுருக்குறேன் தேவையான அளவுக்கு. இதுவும் நம்ம அந்த காய் வதக்குள்ளே போட்டுக்கலாம். ஒன்று எடுத்து வச்சுருக்குறேன். இது தாளிப்பு போடுறதுக்கு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இது கொத்தமல்லி வந்து தூவி விடுறதுக்கு எடுத்து வச்சுருக்குறேன். வாங்க இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கிறது பார்க்கலாம். நம்ம காயெல்லாம் கட் பண்ணிட்டோம், எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டோம் கிட்ட நம்ம குழம்பு வைக்கலாம். இப்போ மசாலாலாம் அரைச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கோம். மசாலாவோட தண்ணி இது. வாங்க தாளிக்கலாம். இப்போ குழம்புக்கு வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் காயும் போட்டு வதக்கிட்டோம். உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள்தூள், அந்த கொத்தமல்லி தூள் எல்லாம் போட்டு இப்போ வந்து ஒரு கிண்டி விட்டு வதக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருந்த பட்டாணியும் போட்டுக்கலாம். பாதி அளவுக்கு காய் வந்துருச்சு. இப்போ இந்த மசாலாலாம் சேர்த்து விட்டுறலாம் இதுலேயே. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்மளோட குழம்பு கொதிச்சிட்டு இருக்குது. இது வந்து கொஞ்சம் காயெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணும். இது வந்து நம்ம சுரக்காய் எப்படி செய்வோமோ அதேமாதிரி தான். இது வந்து நீர்க்காய் வகைங்கிறதுனால நம்ம தண்ணி அளவாக தான் ஊற்றணும். ரொம்ப அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் உரியாது. இந்த காய் இதில் தண்ணி விடுமே தவிர உரியாது. நம்ம பட்டாணி வந்து பச்சை பட்டாணி கடையில் வாங்கி அந்த கலர் கட்டினது போடுறத விட இந்த மாதிரி நம்ம வரப்பட்டாணி வாங்கிட்டு வந்து கடையில் கிடைக்கிறத ஊற வச்சு குழம்பு வச்சுக்கலாம். அதுதான் நம்மளுக்கு ஹெல்த்துக்கு நல்லது. இந்த குழம்பு நல்லா வேகட்டும் பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷமாவது வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்த்துக்கலாம். இடையில வேணால் ஒரு டைம் திறந்து பார்த்துக்கலாம். அடி பிடிக்காமல் வைக்கணும். சிம்மா ஒரு அரைவாசி அடுப்பு வச்சோம்னா போதும். நம்மளோட குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் ரெடியாக வருது. நம்ம ஒரு அரைவாசி வெந்துருச்சு காய். நம்ம வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் குழம்பு. இன்னும் கொஞ்சம் நேரம் ரெடி ஆகும். நம்மளோட குழம்பு பாருங்கள் வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், கொஞ்சம் தண்ணி குறைஞ்சிருச்சு. நல்லா காய் வெந்துருச்சு. எல்லாமே இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த காயை வந்து நம்ம சீமை கத்திரிக்காய்னு சொல்லுவோம். நம்ம ஊர் சைடு அப்படி தான் சொல்லுவோம். இதை வந்து சௌச்சௌ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காய் வந்து நம்ம சுரக்காய் எப்படி பந்தலில் வரும், அந்த கொடியில் வருமோ அது மாதிரி தான் வருது. இது வந்து நீர்க்காய் தான். இது நம்ம சுரக்காய் எப்படியோ அந்த மாதிரி தான் காய் தான் இது. மீதி இருக்கிற கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். நம்மளோட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி எல்லாம் வச்சு நம்ம திக்காக வைக்கும்போது நல்லாயிருக்கும் குழம்பு. நம்ம சாப்பாட்டுக்கு இட்லி தோசை எது நம்ம எதுக்கு வேணால் வச்சுக்கலாம். இது இந்த குழம்பு நல்லாயிருக்கும். நமக்கு கிச்சன் வேஸ்ட்டில் இந்த சருகு மாதிரி இருக்கிறது நான் செடிக்கு போட்டுருவேன். இதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் எல்லாம் இருக்குல்ல, கட் பண்ணுறதுல கொஞ்சம் கொஞ்சம் இருக்குல்ல, இதெல்லாம் கோழி சாப்பிட்ரும் எங்கள் வீட்டில். இந்த தக்காளி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் சாப்பிட்ரும். அப்புறம் குடமிளகாய் அரிஞ்சதில் கொஞ்சம் லைட்டாக பழுப்பாக இருந்துச்சு. சரி இதில் கொஞ்சம் விதை வந்து முக்கால் தரத்துக்கு கொஞ்சம் முத்துன மாதிரி தான் இருக்குது. சரி எதுக்கு காய வச்சு நம்ம போட்டு பார்க்கலாம் அந்த செடி வருதா இல்லையான்னு. அதனால் இதை தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த சவுச்சவு பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா சாப்பிட்டுக்குவாங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து குடமிளகாய் எங்கள் வீட்டில் இருந்ததுனால ஒன்று போட்டேன். அது நீங்கள் போட்டே ஆகணும், நல்லா இல்லை. நீங்கள் இந்த பட்டாணியில் தான் இந்த குழம்பு வைக்கணும்னு இல்லை, மூக்கு சுண்டல் இருக்குதுல்ல அது கூடவும் வைக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இதை நான் புளிக்குழம்பும் வைப்பேன். ஆனால் புளிக்குழம்பு நான் இன்றைக்கி வைக்கல, இந்த மாதிரி குழம்பு வைக்கிறனால இதை எடுத்து போட்டிருக்கிறேன். நீங்களும் ஒரு டைம் இதை நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். நான் செஞ்ச இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.